அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். சமூக பலம் அரசியல் களம் நிகழ்ச்சிகளுக்கான ஆதரவினை வழங்குகின்றார் அன்பு நேயர் தீபகன் அவர்கள். தேசியம் சமூகம் சார்ந்த விடயங்களுக்காக எமது வானொலிக்கு தொடர்ச்சியான ஆதரவினை வழங்கி வரும் தீபகன் அவர்களுக்கு உயிரோடை வானொலி குடும்பம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, நேரடி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேரடி நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் விவாதிக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தாயகத்தில் தொழில் கல்வியின் அவசியம் தொடர்பான விடயத்தை நாங்கள் இன்று உரையாட இருக்கின்றோம். இந்த உரையாடலில் எங்களோடு கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு அவர்கள் தொடர்ச்சியாக தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்கள், கடந்த காலங்களில் கூட இவ்வாறான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற அந்த விடயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, ஈழத்தமிழன் மக்களை பொறுத்தமட்டில் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். நாங்கள் உண்மைகளை சில வழிகள் உணர்ந்துதான் ஆக வேண்டும், அதை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். எனவே தயங்காமல் இப்பொழுதிலிருந்து உங்களுடைய அழைப்பினை மேற்கொண்டு தாயகத்தில் தொழில் கல்வியின் அவசியம் என்ன என்ற விடயத்தை, உங்களுடைய கேள்விகளை எடுத்து வர வாருங்கள், தயங்காமல் வாருங்கள். நேரு குண்டரட்னம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார், அவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் நேரு அவர்களே. அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இன்று எங்களுடைய நேரிடம் விடப்போகின்றேன், அவர்கள் கேள்வி எடுப்பதற்கு உங்களிடம் விடப்போகின்றேன். அதுக்கு முன்னதாக ஒரு சிறிய ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டுவிட்டு அவர்களிடம் விடுகின்றேன். பாரம்பரிய படிப்புகளை விட தொழில் கல்வி என்று கூறும்பொழுது ஒரு நாட்டின் உடனடி பொருளாதார வளர்ச்சிக்கு தீர்வாகும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக. நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் சில விடயங்கள்லாம், அதாவது குறிப்பாக உயர்கல்வியிலும் ஒரு குறிப்பிட்ட துறைகள் தான், அதாவது ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்லாட்டி நீ ஒரு டாக்டர் ஆகணும். இதுதான் அதிகம் ஒரு குடும்பங்களில் பேசப்பட்ட விடயங்கள். இதை கடந்து உயர்கல்வியிலேயே நிறைய துறைகள் இருக்குது என்பதை கடந்தும் உயர்கல்விக்கு எல்லாரும் போக முடியாது. ஒரு சமூகத்திலிருந்து, எந்த சமூகத்திலிருந்தும் எல்லாரும் உயர்கல்விக்கு போக முடியாது. அவ்வாறான சூழலில் இருக்கக்கூடிய ஏனைய துறைகள் சார்ந்து இருக்கக்கூடியது, இப்பொழுது தாதிகளை எடுத்துக்கொள்வோம். இப்ப எங்களுடைய நாடுகளில் தாதிகள் எல்லாம் இப்பொழுது உயர்கல்விகளை கொண்டு வந்துட்டார்கள். ஆனால் தாதிகள் எல்லாம் ஒரு டிப்ளோமா கோர்ஸ். இதை கடந்து போனீங்கன்னு சொன்னால், ஒரு கட்டிட வேலைகளாக இருந்தாலும் சரி, கட்டிட வேலைகளில் நிறைய தொழில் சார்ந்த கல்விகள் துறைகள் இருக்கிறது. இதே போன்று ஒரு ஒரு நாட்டினுடைய கட்டுமானம் அனைத்தும் இந்த தொழிற்கல்விக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது. இப்போ கனடாவை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தொழிற்கல்விக்கு ஆள் இல்லை. அப்ப என்ன செய்யறது? போய் போத்துக்கள், ஏன்னா அவன் அந்த தொழிற்கல்வியில பெரிதாக வளர்ந்திருக்கிறானோ, அந்த துறைகளை தன் கையப்படுத்திருக்கிறானோ, அவன் அந்த நாட்டுக்காரன் என்ன செய்யறானோ அந்த நாட்டுல போய் கூட்டின்னு வரான். போர்த்துகல்ல இருந்து கூட்டின்னு வரான், போலண்ட்ல இருந்து கூட்டின்னு வரான், இத்தாலியில இருந்து கூட்டின்னு வரான். ஏனால் அவர்கள்லாம் இங்க அந்த துறைகளை கையாளுவதால் இங்க இல்லை என்ன சொன்னால் தங்களுடைய நாடுக்கு, இதுக்காண்டி ஆசியாவுக்கு போயில்லை, ஐரோப்பால இருந்து தான் கூட்டின்னு வராங்க. அப்ப இந்த தொழிற்கல்வி, இப்ப எங்களுடைய இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடத்தை சொல்றேன். 30% மாணவர்கள் சாதாரண தர பரீட்சையிலிருந்து உயர்தர பரீட்சைக்கு கல்விக்கு செல்லவில்லை. 10ஆம் வகுப்போட வெளியில வரார்கள் 30% தமிழர் பகுதிகளில். அப்ப 30% வெளியில வந்தான், அவனுக்கு அடுத்தது என்ன? உயர்தரமே இல்லை, 11, 12 இல்லை. அப்ப உயர்கல்வியை பற்றி மறந்துடுவோம். அப்ப அவன் என்ன செய்கிறான்? 15 வயதில் கொண்டு வீதிகளில் விடுகிறோம். இந்த வீதியில விடுறவனுக்கு இல்லை, உனக்கு இது இல்லாட்டிலும் இன்னொரு தொழிற்கல்வி இருக்கிறது, இந்த தொழிற்கல்வியில நீ போய் படிச்சுன்னா உனக்கும் அதிலே தொழிற்கல்வியில நிறைய பணம் உழைப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொன்னால் அதில் அவ்வளவு தூரம் பற்றாக்குறை இருக்குது. இப்ப தொழிற்கல்வியில் பற்றாக்குறை இருந்தா என்ன செய்யறோம்னு சொன்னால், இப்பொழுது அந்த இதை இட்டுன்ற போதுக்கு சிங்கள தொழிலாளர்கள் வருகிறார்கள். இப்ப நாங்கள் இங்க இருந்து கத்துவோம், சிங்களவனை ஏன் விட்டீங்கள் என்று கேட்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் ஏன் அவர்கள் வருகிறார்கள், அந்த இடம் ஏன் அவ்வாறு வெற்றிடமாக இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. ஏன்னா முதல்ல எங்களுடைய அரசியல்வாதிகள் பேசுறோம் இல்லை, அப்ப எங்களுக்கு எங்க தெரிய போகுது? நாங்களும் அதை பற்றி யோசிக்காம பேசுவோம். இப்பொழுது அந்த இடங்களை ஏன் விட்டுன்றப்படுகிறது சொன்னால், நாங்கள் அந்த இடங்களை வெற்றிடமாக வைத்திருக்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். இது இப்பொழுது உருவானது இல்லை, இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொன்னால், நான் தானே வெளிநாட்டுக்கு போறேன், நான் அப்படியும் போடுவேன் தானே, அப்ப எனக்கு ஏன் எதுவும் வேணும் என்ற ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை மாற்றி அமைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய மண்ணிலிருந்தே தாங்கள் ஒரு தொழில் செய்ய முடியும், தங்களால் வருவாய் ஊட்ட முடியும் என்கிற நம்பிக்கை இன்னும் இதுவரை உருவாக்கவில்லை.
அதுக்கு ஒரு பெருங்காரணம் அரசியல்வாதிகள். என்றால் அவர்கள் இதை பற்றி எல்லாம் பேசுவதில்லை. யாழ் உபவேந்தராக இருந்த ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுடன் என்னிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார், தான் முல்லைத்தீவுல இந்த தொழிற்கல்விக்காக ஒரு பெரிய கூடத்தை நிறுவ வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறேன். அதை எவ்வாறு நாங்கள் விரிவாக்கலாம், அதுக்கான ஒத்தாசைகளை நாங்கள் புலம்பெயர்ந்த தளங்கள் அதாவது தமிழர்கள் என்று இல்லாமல் அரசியலிருந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அவ்வாறு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற அர்த்தத்தை அவர் மேம்படுத்தார். அன்று தொழிற்கல்விகள் எங்கெங்கோ படிப்பிக்கப்படுகிறது, நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இப்பொழுது பாருங்கள், கிளிநொச்சியில் ஒரு தொழிற்கல்வியை வைத்திருக்கிறார்கள். ஜெர்மனி அரசு ஒரு தொழிற்கல்வி நிறுவனத்தை உருவாக்கியது கிளிநொச்சி. ஆனால் அதில் படிப்பவர்களே இப்ப அதிகமானவர்கள் சிங்களவர்கள் வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் போதிய அளவு தமிழ் இளைஞர்களை அந்த தொழிற்கல்விக்கு அவர்களால் உள்வாங்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே அந்த இடங்களை ஏனையவர்கள் முஸ்லிம் மாணவர்களும் சிங்கள மாணவர்களும் மட்டும் நிரப்புகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறோம். இவ்வாறு இருந்தால் நாளைக்கு எங்களுடைய மண்ணை இவ்வாறு நாங்கள் மீட்டெடுக்க போறோம். இப்ப தொழிற்கல்வி என்பது இதில் மட்டும் நான் சுருக்கவில்லை. இப்பொழுது ஒரு முறை சொல்லுகிறேன், யாழ் நகர சபைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றது குடிநகர் கழிநீர் வடிகால் திட்டத்தை உருவாக்குவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி காசு கொடுப்பதாக சொல்லுகிறது. அதுக்கு ஒரு திட்டமிடல் போடணும், எப்படி இந்த ட்ரைனேஜ் போடுறது என்ன யாழ் நகரத்தில் இப்ப அதிக மழை பெய்தால் யாழ் நகர தண்ணிக்குள்ள நிற்கும். அப்ப அதுக்கு ஒரு ட்ரைனேஜ் போடுவோம் என்ற ஒரு திட்டம் பேசுகின்ற பொழுது அந்த திட்டத்தை வரைவதற்காக கூடிய அனைத்து இன்ஜினியர்ஸும் சிங்களவர்களாக இருந்தார்களாம். அப்ப இப்ப நாங்க சிங்களவனை கொண்டுட்டாலும் நாங்கள் உடனே குற்றச்சாட்டை சொல்லுவோம். ஆனால் அதுல இருந்த நகைச்சுவானுடைய அதுல இருக்கக்கூடிய வேதனையான விடயம் சொன்னால் அதை வந்து இட்டுன்ற போது தமிழர்கள் இருக்கவில்லை, அதனால் அவர்கள் அங்கே இருந்தார்கள். இப்ப இது எங்க வந்து நிக்கிறோம்னு சொன்னால் 70களில் பொறியியல் கல்லூரிகளையும் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிஸையும் மெடிக்கல் ஃபேக்கல்டிஸையும் தமிழர்கள் நிரப்புகிறார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக தரப்படுத்தல் வந்தது. என்று இலங்கையில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களிலேயே குறைந்த அளவு பொறியியல் கல்லூரிக்கு இன்ஜினியரிங்க்கு போகின்ற மாணவர்களை கொண்டிருக்கக்கூடிய மாகாணம் வட மாகாணம். இதை பற்றி நாங்கள் பேசினோமா? இதை பற்றி பேசுறோமா? ஏன் அந்த கீழ்நிலைக்கு வந்திருக்கிறோம்? இதில் எங்கு சவால் இருக்கிறது? இதை எவ்வாறு இட்டு நிரப்புவது என்பதை பற்றி ஆன ஒரு சிந்தனை. ஏனென்றால் எங்களுடைய அரங்க பேச்சுகள் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் அது எங்கேயோ இருக்குது. பேச வேண்டிய ஒரு இனம் சார்ந்த முக்கியமான விடயங்கள் பேசப்படவில்லை. இதில் ஒன்று மிக முக்கியமானது இந்த தொழிற்கல்வி. இந்த தொழிற்கல்வியை இட்டுறப்போவதற்கு நிறைய முயற்சிகளை இப்பொழுது புலிய காலத்திலேயே இந்த தொழிற்கல்வியில பழக்கிறதுக்கு நிறைய, நான் ஒரு முறை புதுக்குடியிருப்பில் இருக்கிறேன். நானும் புலித்தவனும் புதுக்குடியிருப்பில் இருக்கின்ற பொழுது புலித்தவன் சொன்னார், அண்ணா இதுல சாப்பிட்டு போகணுன்ட்டு பின்ன அதில் இடத்துல கடையில நிற்கின்ற பொழுது ஒரு மூலையில் இருக்கக்கூடிய அறையில் சிங்களத்தில் பெரியதாக பாட்டு போய் கொண்டிருந்தது. எனக்கு அது புதினமாக இருந்தது. புலித்தவனே ஒரு மாறி மாறி பார்த்தேன், என்னடா நடக்குதுன்னு. அப்ப புலித்தவன் சொன்னார், அண்ணே இது இந்த கடைகளுக்கு சைன் போர்டு போடுறதுக்கு, எலக்ட்ரானிக்கல் சைன் போர்டு போடுறதுக்கு, இந்த சைன் போர்டு போடுறதுக்கு நாங்கள் எங்களுடைய இளையோர்களை அழைத்து வாங்கோடாப்பா பயிற்சிட்டு விடலாம், இதை நீங்களா செய்யற மாதிரி இங்க பார்க்கலாம்னு சொன்னால் அதுக்கு பெரிதாக வரவில்லை. ஆனால் இது அவசரமாக இந்த சைன் போர்டு எல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருந்தபடியால் அங்கிருந்து அழைத்து வந்து சிங்களவர்களை நாங்கள் ஒரு அறைக்குள்ள வச்சு வச்சு செவிச்சு கொண்டிருக்கிறோம். அவன் தண்டை பாட்டை போட்டு கேட்கிறான், அவனை கேட்கக்கூடாதுன்னு சொல்வது சரியில்லை தானே, நான் அதை செய்ய முடியாது. அப்ப இது இன்று இருக்கிற சவால் இல்லை, அன்றிலிருந்து இருக்கிறது. இதுக்கு நிறைய மாற்றங்கள் சமூகம் சார்ந்து உருவாக்கப்பட வேண்டும். அந்த சமூகத்தில் வெற்றி பெறுவோருடைய நம்பிக்கை ஏனையவர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும். தந்தால் இந்த இளையவர்கள் இந்த தொழிற்கல்விகள் உள்வாங்கப்படுவார்கள், தொழிற்கல்வி வளரும், எங்களுடைய நாட்டினுடைய பொருள் வளர்ச்சியை நாங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற நிலைக்கு வருவோம். இல்லை என்று சொன்னால் எல்லா இடத்திலும் தங்கு நிலையில் வாழுகின்ற சமூகமாக நாங்கள் இருப்போம். நாங்கள் தங்கு நிலையில் இருந்து கொண்டு வெறும் உரிமைகளை மட்டும் பேசிக் கொண்டிருப்பதில், ஏன்னா நாளைக்கு உரிமையை பெற்று விட்டாலும் அவன் தானே வந்து எல்லாம் செய்தவன் எங்களுக்கு என்ற ஒரு சூழலுக்கு வந்துடுவோம். இதை நாங்கள் சிந்திப்பதில்லை. நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல்வாதிகள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதை பேசிக் கொண்டிருக்கிறபடியால் பேச வேண்டிய விடயங்கள் இப்பொழுது இன்னொன்றை சொல்லுகிறேன், அது என்று பேசப்பட்டாலும் மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழருடைய சவால்கள் பெரிது. நாங்கள் பெரிய அளவில் எங்களுக்கு பிறப்பு சதவீதமே இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் பிறந்தவர்களையும் இழந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான காரணத்தை பற்றி நான் ஒரு முறை சொன்னேன். வெள்ளி அறிக்கையை இந்த 4 வைத்தியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு வெள்ளி அறிக்கையை செய்வார்களா தமிழர் பகுதியில் என்று சொன்னால், மட்டக்களப்பில் ஒருவர் இருக்கிறார், வவுனியாவில் இருக்கிறார், யாழ்ப்பாணத்தில் 2 பேர் இருக்கார். ஒரு வைத்தியர், அந்த அதிகம் பேசுகின்ற வைத்தியர் என்ன செய்ய தெரியுமா, இதை கேட்டேன். அவரோட சொன்னா நான் பள்ளி அறிக்கை விடுறேன், அது சொல்லி இப்போ 1 வருஷம் ஆச்சு. இப்படியே போகுது. ஆனால் எங்களுடைய சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய வைத்திய சவால்களை அடையாளம் கண்டு அதற்கு என்ன தீர்வுகளை நாங்கள் அமல் நடத்த போறோம் என்றெல்லாம் செய்தால் சொன்னா கிடையாது.
அவை பேச வேண்டிய பகுதி என்றொரு பெரிதாக இருக்கிறது. நாங்கள் அதை விட்டுவிட்டு ஒரு சமூகம் தன்னுடைய காலில் ஊன்றி நின்று வளர்வது, அதுதான் தேசியத்தினுடைய வடிவம். அதுதான் 28 துறையூர் மனுஷன் உருவாக்கி எல்லா இடத்திலையும் தமிழரை சமகாலத்தில் வளர்க்க முயன்றது. இன்றைக்கு அது ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை. அதனால பேசப்படுகின்ற பல விடயங்களை நாங்கள் கடந்தே செல்கிறோம். இவ்வாறு இருந்துவிட்டால் ஒரு சமூகம் எந்த ஒரு கட்டத்திலும் தன்னை நிமித்தி வாழக்கூடிய சமூகமாக மாறாது. அவை நாங்கள் பேச வேண்டிய பரப்பை கடந்து செல்ல முடியாது. என்னால் இளையவர்களை நாங்கள் வலுப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் போதைக்கும் போதை வஸ்துக்கும் ஆட்படுவார்கள். இது இன்று தாயத்தில் பெருமளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை இதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து வந்து அவர்களுக்கு வாழ்க்கையை சார்ந்த நம்பிக்கையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பல சமகால விடயங்கள் நடந்தாக வேண்டும். அந்த முயற்சிகளை நாங்கள் எப்போது செய்ய போகிறோம், எப்போது நாங்கள் பேச ஆரம்பிக்க போகிறோம். பேச ஆரம்பித்தோம்னா அது செயல் வடிவத்துக்கு வரும். ஆகவே இதுதான் ஒரு ரத்தின சுருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமைகளுடைய. என்னால் எங்களுடைய எண்ணிக்கை இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் அல்லது மாகாணங்களும் ஒப்பிடுகின்ற பொழுது மிக குறைந்து செல்கிறது. இவ்வாறு செல்லுகின்ற பொழுது நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டே ஆவோம். அதாவது நில அபகரிப்பா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன சொன்னால் வெறும் நிலங்களை வைத்துக் கொண்டிருக்க ஒரு தினம் அனுமதிக்க போவதில்லை. அவ்வாறானால் எங்களுடைய நிலங்கள் வலுப்படுத்தப்பட்டாக வேண்டும். அவ்வாறு வலுப்படுத்தப்பட வேண்டுமானால் பல விடயங்கள் நடக்க வேண்டும். அதில் ஒரு முக்கியமான விடயம் இளையவர்கள் சார்ந்தது. ஏன்னா அவர்களாம் எதிர்காலம். அந்த இளையவர்கள் இந்த தொழிற்கல்வியினூடாக வளர்க்கப்பட்டு தாயத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் அந்த இடத்தை இட்டுன்ற போவார்களாக இருந்தால் தாயத்தில் வாழக்கூடிய சமூகம் வலுவுடன் இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். அது தொடர்ந்தும் வளரச் செய்யும். நன்றி நேருவர்களே. எடிசன், நீங்கள் வாருங்கள். நேருவர்கள், நீங்கள் கூறியது போல நேர்களுடைய முதல் விட போகின்றேன் என்றால் அவர்களுடைய கேள்விகள், அவர்கள் தாயகம் செல்லும் பொழுது அங்கே பார்க்கின்ற விடயங்களை வெளியே கொண்டு வருவதுதான் முக்கியமாக இருக்கிறது. எனவே அதே நேரத்தில் இந்த மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் வாழுகின்ற நாடுகளிலும் சரி, நாங்கள் வாழுகின்ற நாடுகளிலும் சரி, நேருவர்களே, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் என்று இருக்கின்றது. அதாவது அந்த உயர்மட்ட கல்விக்கு போகாதவர்கள் அவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து சரியான வழி காட்டி விடுவார்கள். 15-16 பெண்கள் கூறுகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு இவ்வாறான விடயங்களை செய்யும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும். எடிசன், பாருங்கள், கூறுங்கள். வணக்கம் ஞானி என்ன. வணக்கம் நேர்கொண்டுமையா. ஞானி என்ன, நான் இதனுடன் தாயாம் சொல்ற பொழுது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம் ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம் இல்லை. இப்ப நேர்கொண்டுமையா சொன்ன மாதிரி தான் என்ன கேட்டால், கிளினிக்ல அறிவியல் நாரில் வெனிடெக் சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதுல கிட்டத்தட்ட 6 துறை சார்பா படிப்பிக்கிறார்கள். அதுல 6 துறை சார்பா படிக்க கணிசமான சிங்களவர்கள்லாம் படிக்கிறார்கள். இப்பதான் எங்களோட தமிழ் படியங்கள் அதுல தமிழ் படியங்களும் பிள்ளைகளும் பெண்களும் உள்வாங்கப்படுகின்றார். இருந்தாலும் அந்த வீதாச்சாரம் 10ஆம் இருக்குது. ஆங்கிலத்துல படிப்பிக்கின்றார்களுடைய அவர்களுக்கு ஆங்கிலம் ஒரு குறைபாடாக இருக்கிறது. இருந்தாலும் அதை நாங்கள் கடைஞ்செடுத்து அதுக்குள்ள இன்னும் ஊடுருப்பு செய்யணும்னு சொல்லி கொண்டு என்னென்னா நேர்குணமையிடம் எனக்கு 2-3 எனக்கு 3-4 நிமிடம் தரணும். இப்ப இன்றைக்கு தமிழர் தாயத்துல நாங்கள் தொழிற்கல்வியை சொல்லிக்கிட்டோம். டாக்டர்ஸ் இன்ஜினியர் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு தாயத்துல புலம்பெயர் தமிழர்களாலே அளவுக்கு அதிகமான வேலியல் உருவாக்கப்பட்டது. இந்த வெல்டிங்கா இருக்கட்டும், மற்ற கேட்டீங்கன்றால் வயரிங் வேலியலா இருக்கட்டும், மற்றது இன்றைக்கு அதை விட பிளம்பிங் வேலியல், அதை விட எங்களுடைய முக்கியமான விலை ஏர் கண்டிஷன். இன்றைக்கு தமிழகத்துல ஒரு ஏர் கண்டிஷன் வேலை உங்களுக்கு ரிப்பேர் பண்றது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கிட்ட முடியுது ஒரு ஏர் கண்டிஷன் ரிப்பேர் பண்றது. ஆனா இன்றைக்கு தாயத்தில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் எதிர்பார்க்கிறது ஒரு லைசன்ஸ் டெக்னீஷியா தான் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு தாயத்துல ஓயில் படிச்சு போட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில இப்ப இந்த துறைகள் சார்பா படிப்பிக்க வைக்கிறார்கள். உங்களுக்கு குறைஞ்சது 2 வருடங்கள் வரைக்கும் படிப்பிக்க வைக்கிறார்கள். தாயத்தில் உள்ள அங்குள்ள இளைஞர்களுக்கு இதை நெறிப்படுத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கான ஒரு சரியான புரிதல் இல்லாமத்தான் இப்ப நாள் கூலிக்கு 3000 சம்பளத்துக்கு 3000 சம்பளத்துக்கு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இளையோர்களை இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இதுக்கான ஒரு கட்டமைப்பு, இதுக்கான ஒரு அறிவியல் சார்ந்த சமூகம் சேர்ந்து இது வேறுகளை இப்படியான துறைகளில் ஈடுபடுத்திட்டோம்னா இப்ப இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஒரு கல்வி சமுதாயம் தான். அப்ப இவர்கள் ஒரு படிக்காம இப்ப அங்க உள்ளவர்களை நான் இந்த வருடம் சென்ற பொழுது பார்த்தபொழுது ஒரு வயரிங் வேலை செய்பவர் அதுக்கான ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி சிஸ்டத்துல இருந்து வேலை செய்யறது இல்லை. ஒரு லோக் கம்பெனியில வேலை செய்யறோம். வெல்டிங் எல்லாம் செய்ய நீங்கள் கண்டிப்பா அந்த சேஃப்டி கிளாஸ் யூவி கிளாஸ் போட்டு தான் செய்யணும். அப்ப வெல்டிங்ல இருந்து வர்றது 1000 பெட்ஸ் உங்களுக்கு வெளியேறுகிறது. அந்த 1000 பெட்ஸ் ஞானி என்ன பொறுமையை பார்த்துதான் நடிக்கின்ற. அப்ப தாயத்துல என்ன மருத்துவம் கடும் சவாலை இருக்கிறது. அப்ப மருத்துவமோட சவாலை அறிக்கைக்க கண்ணுகளையும் தாயத்தில் உள்ள வெல்டர்மார்கள் இந்த மிஷனரி வேலைகள் செய்கிறவர்கள் தங்களுடைய
அவயங்களை பாதுகாப்பின்மை இல்லாம செய்து தங்களை அவயங்களை தொலைச்சு போட்டு என்ன செய்ய போன்ற இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தாயகத்தில் உள்ளவர்களை என்ன செய்யணும். இதுக்கு இப்ப இன்றைக்கு தாயகத்தில் எங்களுக்கு தேவைப்படுறது விழிப்புணர்வு தான். விழிப்புணர்வும் இந்த இப்படியான தொழிற்கல்வியை இன்னும் அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டிக்கிறார்கள். ஏன்னு கேட்டா இன்றைக்கு தாயகத்துல வேலை உருவாக்கப்படுகின்றது. வேலை செய்யறதுக்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லாம இருக்கின்ற எல்லாரும் இன்றைக்கு படிச்சுப்பட்டு அரசாங்க வேலைக்குள்ள தான் நிக்கணும் இருக்கு. இன்றைக்கு அரசாங்க வேலைக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு 60,000 75,000 தான் சம்பளம் ஒரு மாசத்துக்கு உழைக்கக்கூடிய மாதிரி இருந்தா இந்த வெல்டிங் வேலை செய்கிறவர்கள், மற்றது வயரிங் வேலை செய்கிறவர்கள், மற்றது ஏர் கண்டிஷன் வேலை செய்யறவர்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உழைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் எல்லாம் ஏர் கண்டிஷன் வேலை செய்யறவர் சிங்கர் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனில வேலை செய்யறார். அவர் ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் உழைக்கிறார். அதை விட ஹோட்டல்களுக்கு பிரைவேட்டா வேலை செய்ய போனாருன்னா அதுக்கு ஒரு 20,000 சொல்லி அவர் ஒரு கிழமைக்கு அதுலயே ஒரு 40-50,000 உழைக்கிறார். அப்ப மாசத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய் உழைச்சு கொண்டு தாயத்திலிருந்து ராஜ வாழ்க்கை வாழ்றாரு. அப்ப அங்கு உள்ள இளையவர்களுக்கு நாங்கள் இதற்கு புரிதலுக்கு ஏற்படுத்தி என்று கேட்டால் அவர்கள் இப்படி பயணிக்கவில்லை. இப்ப இன்றைக்கு புலம்பு தேசத்துக்கு வந்தபடியாத்தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வெல்டர் அருமை தெரியுது, வயரிங் வேலாளருடைய அருமை தெரியுது, பிளம்பர். அவர்கள் எல்லாம் ஒரு மனத்தியலுக்கு வந்தாருன்னா $400-450 தான் சார்ஜ் பண்ணிட்டு போகின்றார்களாம். இதுக்கான புரிதல்களை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? தாயகத்தில் உள்ளவர்களே உள்ள அறிவியல் அப்படியே நில்லுங்கள். நாங்கள் நேரடியாக நேரு அவர்களிடமே கேட்போம். நேரு அவர்கள், இப்ப நீங்கள் எட்சன் கூறியது உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொண்டு அதோடு சேர்த்து நானும் ஒரு கேள்வி இருக்கின்றேன். எம்மிடத்தை பொறுத்த மட்டில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் என்ன தரமான வேலையாக இருந்தாலும் செய்வதற்கு தயார். ஆனால் தாயகத்தில் மட்டும் சில வேலைகளை செய்வதற்கு எங்களிடம் ஒரு தயக்கம் இருக்கிறது, கூச்சம் இருக்கிறது, ஒரு தரம் குறைவான வேலையாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு என்ன காரணம்? இதை எப்படி நிவர்த்தி செய்வது? இதெல்லாம் ஒரு சமூகத்தில் கட்டி எழுப்பப்பட்ட பிம்பங்கள். நாங்கள் எதற்காக படிக்கிறோம்? வேலை செய்வதற்கு. வேலை செய்து நல்ல சம்பளம் உழைக்கலாம். அப்ப இதுல ஒரு பிம்பம் என்ன சொன்னால், நான் இன்ஜினியர் தான் நிறைய காசு உழைப்பேன், டாக்டர் தான் நிறைய காசு உழைப்பேன் என்ற ஒரு பிம்பங்கள் தான். இல்லை, ஏனையவர்களும் நிறைய காசு உழைக்க முடியும், அதுக்கான வாய்ப்புகள் என்ன என்ற புரிதல் இன்னும் உருவாக்கப்படவில்லை. இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் இதா இருக்கிறவர் இவ்வளவுக்கு உழைக்கிறார் என்பது அதில் கனடா எடுத்துக்கொண்டால் கன பேர் இந்த தொழிற்கல்விக்காக சார்ந்து பல நிறுவனங்களை நடத்துகிறார்கள், நிறைய காசு உழைக்கிறார்கள். ஏனையவர்களும் பார்க்க மல்டி மில்லியனராக இருக்கிறார்கள். என்ன சொன்னால் அவர்கள் இந்த தேவை நிறைய இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையும் அதுக்கான தேவை நிறைய இருக்கிறது. அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இதற்கானவர்களை தங்களுக்கு உள்வாங்கி அதை நிர்வகிக்கின்ற நிறுவனமாக இப்பொழுது இது தாயத்தில் இல்லை. இப்பொழுது வேலைவாய்ப்பு மையங்கள் உருவாக்கப்படுவது இதுக்கு இன்னொரு வழிவகை. தாயத்தில் வேலைவாய்ப்பு, இப்ப இங்கே வேலைவாய்ப்பு மையங்களை சில தமிழர்கள் ஓன் பண்றார்கள். ஆனால் அதில் வேலை செய்யறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளை இனத்தவர் வேலை செய்கிறார், ஒரு கற்பினத்தவர் வேலை செய்கிறார், எல்லாரும் வேலை செய்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்கிறார்களோ. அப்ப அவர்களுக்கு அங்க போனால் நிரந்தர சம்பளம் கிடைக்கிறது சொல்லி அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறார். என்னுடைய முதலாளி யார்? அவர் வெற்றி அவர் ஒரு சிவப்பின எங்கள் இனத்தை சேர்ந்தவர் இல்லை என்ற சிந்தனை அவர்களுக்கு இல்லை. நீ வேலை வாய்ப்பு தரையோ, நாங்கள் வேலை செய்யறோம். இந்த இவ்வாறான தமிழர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் பார்க்க நிறைய உழைக்கிறார்கள். அதை பார்த்து விட்டு எங்களுக்கு தானே ஒரு குணம் இருக்குது, கீரை கிடைக்க எதிர்கிட்ட போற மாதிரி. அப்ப உள்ள போய் வேலை செய்வார்கள் தமிழர்கள். கொஞ்ச காலத்துக்கு பிறகு யோசிப்பார்கள், நானும் இப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்கினால் நானும் பெரிதாக உழைக்கலாம் தானே என்று சொல்லிட்டு அவ்வாறு உருவாக்குறவர்கள் இருக்கார்கள். அவர்கள் ஏற்கனவே வேலை செய்தவரிடம் இருந்து பறித்தெடுக்காமல் அவர்கள் புதிதாக நிறுவனங்களை பெற்று வேலை செய்தால் இன்னும் சிறப்பு. இப்ப இந்த புரிதல் எல்லாம் இப்ப இங்க கண்டாலே கனவிற்கு தெரியாது. இப்படியெல்லாம் நிறுவனங்களை வைத்து தமிழர்கள் பெரிய அளவில் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே என்று. ஏன்னால் அவர்களை இந்த சமூகத்துக்கு கொண்டு காட்ட இல்லை. அது ஒரு சமூகங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடு. வெளிநாடுகளிலேயும் இவ்வாறு சிறப்பாக தொழில்துறையில் வளர்ந்து விட்டவர்களை ஒரு சமூகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வந்து அவர்களை அழைத்து எவ்வாறு நீங்கள் இவ்வாறான அதை கட்டி எழுப்பினீர்கள் என்கின்ற நேர்காணல்களை கண்டு அவர்களை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினால் ஏனையவர்களுக்கு ஒரு சிந்தனை சொல்வார்கள். அப்போ நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். இந்த ரோல் மாடல் ஒரு முக்கியமானது. இந்த ரோல் மாடலை இந்த சமூகம் சார்ந்து நாங்கள் இதுவரை தாயத்திலும் செய்வதில்லை, புலத்திலும் செய்வதில்லை. இந்த ரோல் மாடலை நாங்கள் சரியாக காட்டினோமாக இருந்தால் இந்த சமூகம் புலத்திலும் கூட பல வகைகளில் வலுப்புறம் இவ்வாறெல்லாம் செய்ய முடியுமா என்பது பலருக்கு தெரியாது. அவ்வாறு தெரியும். இதே போன்றுதான் தாயத்திலும் எவ்வளவு தொழிற்துறைகள் இந்த வேலை சார்ந்து இருக்கிறது. இந்த தொழிற்துறைகளில் எவ்வளவு பேர் எங்களுக்கு பயிற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த வெற்றிடம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதற்கான இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுமான நிறுவனங்கள் தாயத்தில் நிறைய உருவாகிவிட்டன. யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி
பல கட்டுமான நிறுவனங்கள் 1-2 தான் ஆரம்பித்தார்கள். இந்த கட்டுமானத்தை கூட முழுமையாக சிங்கள தேசத்தில் தங்கியிருந்த காலம் ஒன்று இருந்தது. பின்னர் ஒருவர் 2 உருவாகினதன் பின்னர் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வைத்திருப்பவர் தான் தனக்கு கீழே அதுக்கானவர்களை அரவணைத்து அவர்கள் வேகமாக இயங்க ஆரம்பித்தார்கள். இந்த கட்டுமான நிறுவனங்களில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார்கள், ஆரம்பத்தில் தங்களுடைய இந்த பகுதி ஒரு கேபினெட் செய்கிறதாக இருக்கட்டும் அல்லது ஒரு கான்கிரீட் போடுறதாக இருக்கட்டும், இவ்வாறான பல வேலைகளுக்கு தங்கள் இருக்கக்கூடிய ஏனைய வேலைகளுக்கு தாங்கள் சிங்கள தேசத்தில் தான் அவற்றை பெற்றுக் கொண்டிருந்ததாக சொன்னார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள், தங்களுக்குள்ளேயே இவ்வாறானவர்களை வளர்த்தெடுத்து இவற்றை தாங்களாகவே பகுதியாக தாங்களே ஒரு தொழில்துறையாக உருவாக்கி அவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். ஏன்னா அங்கே யார்கிட்டயே வாங்கி செகண்டரியா கொண்டு வரலும் பார்க்க தானே எல்லாத்தையும் உருவாக்குகின்ற பொழுது அவர்களாக பலருக்கு தொழில்துறையை கொடுக்கிறார்கள். பல தொழில்துறை சார்ந்து இவ்வாறான தொழில்துறை வளர்ச்சிகள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை மிக சிறிய வட்டத்தில் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில்துறை வளர்ச்சிக்கு எவ்வளவு இது தேவைப்படுகிறது, எவ்வளவு வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள், அதில் எவ்வளவு தமிழர் சமூகத்தில் இருக்கிறார்கள், இதெல்லாம் இதுக்குத்தான் ஆய்வு மையங்கள் தேவை என்று சொல்வது. இந்த ஆய்வு மையங்களுடைய வேலை இது ஒரு டேட்டாவாக தருவார்கள். இந்த டேட்டா எங்கள் கண்ணுக்கு முன்னால விரிந்தால்தான் ஒரு வெள்ளை அறிக்கை என்று வைப்போம். நான் வைத்தியர்களுக்கு சொன்ன மாதிரி எங்கள் இனத்தினுடைய பல சவால் சம்பந்தமாக எந்த ஒரு ஆய்வுகளும் நாங்கள் செய்வதில்லை. அதை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் கல்வி சமூகம் இருக்கிறது. அதை வழிநடத்தக்கூடிய நிலையில் அவர்களை இதை செய்ய வைக்கின்ற நிலையில் அரசியல்வாதிகளுக்கு இந்த பார்வை இல்லை. கல்வி சமூகம் ஒதுங்கியே இருக்கிறது. ஆகவே ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளை எங்களுக்கு தெரியாமலே இருக்கிறது. அவ்வாறு தெரியாமல் இருந்தால் இந்த சவால்கள் வளரத்தான் செய்யும். ஆகவே நாங்கள் இதுக்கான ஒரு பொறிமுறைகளை எவ்வாறு புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிறதோ இது குறித்த ஆய்வுகளும் இது குறித்து இருக்கக்கூடிய வேலை மையங்களும், இந்த வேலை மையங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், இப்ப எனக்கு ஒரு தேவைப்படுகிறேன்னா நான் அந்த மையங்களுக்கு போயிடுவேன். எனக்கு இவ்வளவு பேர் தேவை, 4 இன்ஜினியர், 4 பிளாமர் தேவை, 3 இது தேவை என்று சொன்னால் அவர்கள் பதிவில் வைத்திருக்கக்கூடியவர்களிடம் உடனடியாக அந்த வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பார்கள். அப்ப இந்த மையங்கள் என்ன செய்யும் சொன்னா, நான் ஒரு தொழிலாளியாக நான் ஒரு கதவா தட்டி வேலை தேடுவதிலும் பார்க்க எனக்கான வேலையை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். எனக்கான பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த வேலை மையங்கள். அப்ப நானும் எனக்கு தொழிலாளர்கள் தேவைப்படுகின்ற ஒரு ரீதியில் நான் எங்கே போய் ஒரு கதவா தட்டி நீ வேலை செய்வி என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலை வாய்ப்பு மையங்களே அதை ஒழுங்கமைத்து தரும். இவ்வாறான பொறிமுறைகளை இப்ப நாங்கள் எல்லா பொறிமுறையும் உருவு கொண்டு போட்டோம். ஆனால் தேவையான பொறிமுறை எல்லாத்தையும் கொண்டு போயில்லை. என்ன பொறிமுறையை கொண்டு போயிருக்கிறோம், ஊர்ல இருக்கிற எல்லா சாப்பாட்டு கடையும் கொண்டு ஊர்ல விரிச்சு வச்சிருக்கிறோம். நீங்கள் 50% டயபெட்டிக்ல இருக்கிறீங்க, அது கூடாது, நாங்கள் அதை 70% மாற்றி தரோம், கிரியா சித்து போகக்கூடாது மாதிரி. என்ன ஒவ்வொரு கிழமையும் பாத்தீங்கன்னா திறக்கப்படுகின்ற சமையல் ரெஸ்டாரண்ட் இதுதான் எல்லா யூடியூப்லயும் பாக்குறேன். சரி, அதான் இப்ப எவ்வளவு இலகுவாக பணம் சம்பாதிக்கலாம் என்பதுதான் எல்லோருடைய குறிக்கோளாக இருக்கிறது இல்லையா? இப்ப நீங்கள் பாருங்கள், தொழில் கல்வியல் தொடர்பாக கூறும்பொழுது இந்த நாடுகளில் செய்கிற தொழிலை தாயகத்தில் அதே நபரை கொண்டே செய்யவிட்டால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் நிதி அங்கே ஒரு கொஞ்சம் காசு, இங்கே 10 மடங்கு என்றார்கள், 20 மடங்கு என்றார்கள். அப்ப கடைசியில் இந்த நிதிதான் இதை நிர்ணயிக்கின்றது. நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக இந்த நிதியை கூட இப்ப தாயத்திலும் பாத்தீங்கன்னா சொன்னால் இதுக்கான நிதியை சரியான முறையில் ஒழுங்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது கிடைக்குமான்ற ஒரு சந்தேகத்துலதான் இவர்கள் செய்வதில்லை. ஏனைய இடத்திலும் பார்க்க இப்ப 4 சாப்பாட்டு கடை இருக்க வர அந்த அவைகளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலும் பார்க்க 10 கடை ஆச்சுன்னா வருமானம் நிச்சயமாக குறையத்தான் போகுது. அவ்வாறு குறைந்து விட்டதன் பின்னர் அவர்கள் மூடத்தான் வேணும் 4 பேர். அதனும் பார்க்க இது நிரந்தர வருமானம் உள்ளது என்றால் எல்லா இடங்களிலும் ஆக்கள் தேவைப்பட்டு கொண்டா இருப்பார்கள். நான் ஒரு வீடை கட்டி விட்டேன்னா கொஞ்ச நாள்ல திருப்பியும் பிளம்பிங் பிரச்சனை வரும், எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வரும், நான் அழைத்து கொண்டுதான் இருக்க போறேன். ஆகவே இது நிரந்தரமாக இருக்க போற விஷயங்கள் இல்லை. ஆகவே இந்த விஷயங்களுக்கு காண தேவைகள் வருகின்ற பொழுது இங்க நிரந்தரமான வேலை இருக்குது. இப்ப நாங்கள் இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போட்டோம் என்றால் சமூகமும் ஒன்று இருக்கும், உங்களுக்கான வருவாய்களும் அதால் தொடர்ச்சியாக இருந்து கொண்டேதான் இருக்க போறது. அது என்ன புரிதல் இல்லை என்று சொன்னால் இவ்வாறு ஒன்றே செய்யலாமா என்கின்ற புரிதலே இல்லை. அதான் அந்த சவால். என்னது புரிதல் இனி கட்டாயம் தேவை வரப்போன்றது. காரணம் என்னவென்றால் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு இந்த இப்படியான தொழில்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும். நிறைய தொழில்கள் இல்லாமல் போக போறது. எனவே நீங்கள் இந்த கூறுகின்ற தாயத்தில் தொழிற்கல்விகளை கற்று அதனூடாக தங்களுடைய
தொழிலை பாதுகாப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு கேள்வி நேர்குணமையா இருக்கு. தயவு செய்து இன்றைக்கு நேர்குணமையா இன்றைக்கு தாயத்தில் என்ன செய்கின்றார்கள்? அப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு தொழிற்கல்வி என்று போட்டு ஒரு இடத்துல இருந்து வேலைக்கு போகின்றார்கள். ஒரு வெல்டரா இருக்கட்டும், இல்லாட்டி வயரிங் வேலையா இருக்கட்டும், பிளம்பிங், அவர் ஒரு வருடம் இல்லாட்டி 2 வருடம் வேலை செய்கின்றார். இப்ப ஒரு வேலையை பழகி நீங்கள் குறைஞ்சது இப்ப கனடாவை எடுத்துக்கொண்டா எங்களுக்கு இங்க மினிமம் 2 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தோம்னா நாங்கள் ஒரு தொழிலுக்கு சொந்தமா செய்ய ஒரு நல்ல வெல் ட்ரெயின் பண்ணப்பட்டவரை இருப்பாங்க. இன்னைக்கு தாயத்துல நேர்குணமையா இன்றைக்கு ஒரு 2 வருடம் வேலை பழகி போட்டு எல்லாரும் சொந்தமா ஜீவன் பண்ணிக்கலாம். இப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு வேலை எடுக்கிறது ஒரு கடின டிமாண்டா இருக்குன்றது என்ன கேட்டா. அப்ப எல்லாருமே இன்னைக்கு தாயத்துல முதலாளியா இருக்கும் பொழுது அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது. இப்ப நீங்கள் சொன்ன இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இதுக்குள்ள நாங்கள் வேலை செய்யறதை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருப்போமே, அந்த வேலை எல்லாருக்குமே விட்டு பிரிவட்டு போகுது. இப்ப எல்லாருமே தாயத்துல இன்னைக்கு வேலையில பழகி போட்டு தாங்கள் தான் முதலாளியா இருக்கணும் பண்றார்கள். இப்ப இன்னைக்கு புலம்பெயர் தமிழர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு வீடு கட்டவழிக்கின்றார்கள். இப்ப அவரிடமே இன்னைக்கு நிறைய வெல்டர்ஸ் போய் நம்ம இல்லாட்டி வயரிங்காரர் போய் நம்ம ஏர் கண்டிஷன் கூட்டுறதுக்கு வந்துட்டோம். இது தாயத்தில் ஒரு மோசமான குறைபாடா இருக்கு. இதை நிவர்த்தி செய்வதற்கு எப்படியான கடும் முயற்சிகள் எடுக்கணும் என்பதை கேட்டுவிடுறேன். வணக்கம். நன்றி. கூறுங்கள் நேரு அவர்களே. ஆமா, இல்ல அது இப்ப அதான் இப்ப பகுதி பகுதியாக இப்ப ஒரு வீட்டை கட்டுற எடிசன் சொன்னது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பூர்த்தி செய்வதற்கு பகுதியா இருக்கக்கூடிய விடயங்கள் தாங்களாக இந்த கட்டுமானத்தை செய்வர்கள் இந்த பகுதியாக செய்கிறார்கள். இப்ப ஒரு கட்டுமான நிறுவனம் என்றால் அவர்கள்ட்ட எல்லாத்தையும் தாங்களா செய்துட்டு போறார்கள். இல்லைன்னு சொன்னால் இப்படியானவர்களுக்கான விஷயத்தை இப்ப இந்த வேலைவாய்ப்பு மையங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் இப்ப நான் வேலைவாய்ப்பு மையத்தை உருவாக்குறேன்னு வைங்க, உடனடியாக நான் பதியுங்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தரலாம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொன்றை செய்வேன். எனக்கு என்னை நோக்கி வருபவர்கள் இருக்கிறார்கள், தேடி வருகின்ற எனக்கு இந்த என்ன வேலை வேணும், இன்னென்ன வேலை வேணும் கேட்கின்ற பொழுது எனக்கு அதுக்கு போதிய வேலையாட்கள் இல்லை என்ற ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால் நான் அடுத்து என்ன செய்வேன், இதுக்கானவர்களை ட்ரெயின் பண்ண வலிக்கிடுவேன். ஏன், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, ஆனால் போதிய அளவு வேலையாட்கள் இல்லை என்றா என்ன செய்வேன், நானாக எடுத்து வாருங்கள், இதுதான் உங்களுக்கு ட்ரைனிங், நானே காசு போட்டு அவனை ட்ரெயின் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இங்கால தேவைகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது. இப்ப இந்த வேலைவாய்ப்பு நிறுவனங்கள்ல இப்ப தாயத்துல யோசிச்சு பார்த்தால் தொழிற்கல்வி பயிற்சி சாலைகள் எத்தனை இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது. இப்ப ஜெர்மன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இது கூட அது பலருக்கு தெரியாது, நீண்ட காலமா இருக்குது. ஆனா அதுக்கு கூட போதிய அளவாக்கள் போயில்லை. இப்ப அதை ஊக்குவிக்கின்ற பொறுப்புல நாங்கள் இப்ப மொழி ஒரு சவாலா இருந்தாலும் அதுக்கான சில விடயங்களை செய்யலாம். அவர்களுக்கு மொழி பயிற்சியை கொடுத்து கொண்டு போய் விடலாம். தொழிற்கல்வியில நிறைய மொழி பயிற்சியும் தேவையில்லை, ஏன்னா அது பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்ப இந்த விடயத்தில் நாங்கள் பல விடயங்களை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவை தொழில் மையங்கள் உருவானால் அவர்கள் ஒன்றே செய்வார்கள், பயிற்சியும் கொடுப்பார்கள். இன்னொன்று, இப்பொழுது இந்த தொழிற்கல்வி நிலையங்களுக்கான இப்ப நான் என்னுடன் யாழ் பல்கலைக்கழக என்று பேசியது கூட அவ்வாறான ஒரு இதை நாங்களே வெளிநாட்டு உதவிகளை பெற்று உருவாக்க முடியும். ஏனென்றால் இப்ப வெளிநாட்டு ஆக்களுக்கு என்ன, அவங்க பின்கதவால உள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னால் அங்க ஒன்று உருவாக்கினா வேலை வாய்ப்புல இருப்பாருன்னா காசு தருவார்கள். அதை வைத்துக்கொண்டே அங்க நாங்கள் தொழிற்கல்விகளை உருவாக்கலாம். அவை எவ்வாறு நாங்கள் இவரிடம் உரையாடுகிறோம், என்ன பேசுகிறோம், என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் இருக்கிறது. நான் ஒரு சின்ன விடயத்தை சொல்கிறேன். தாயத்தில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கான ஒரு இதை கட்டினோம் ஆங்கிலத்துல. இது இப்ப ஒரு 9 வருஷமா ஆகுது. இதை கட்டி கொடுக்கின்ற பொழுது அதை சொன்னோம், இதை கட்டி தருவது உங்களுக்கு அலுவலகம் நடத்துறதுக்கு இல்லை, இது ஒரு தொழிற்பயிற்சி கூடம். இந்த தொழிற்பயிற்சி கூடத்தில் உங்களுக்கு, அதாவது நீங்கள் இயக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன தொழில்துறைகளை பயன்படுத்தினார், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் திருத்துறது, ஒரு போனை திருத்துறது இருந்த இடத்துல செய்யலாம். இதை உங்களுக்கு இந்த பயிற்சிகளாக பெற்றுத்தரலாம். அதே போன்று முன்னாள் போராளிகள் உங்களுக்கு மட்டுமல்ல, உடல் ரீதியாக வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு தொழிற்சாலை பயிற்சி கூடமாக இருக்க வேண்டும். இந்த தொழிற்பயிற்சி கூடத்தில் அனைவரும் பயிற்றுவிக்கப்படணும். தொடர்ச்சியாக அவர்கள் வெளியே சென்று அந்த வேலை வாய்ப்புகளை செய்யக்கூடியதாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டு கனடாவுடைய தூதுவரையே அனுப்பினோம். அங்க போய் அதை போய் பாருங்க, நாங்க கனடா கட்டி கொடுக்குறோம், அவரும் போய் பார்த்து பணம் எல்லாம் போட்டார். அப்ப அங்க அவர்களுக்கு ஒரு பேற்றனாக 3 வைத்தியர்கள் இருந்தார்கள். பின்ன அவர்களுக்கு தான் அந்த தூரை சந்திப்பதற்கு அவர்களுக்கு எல்லாம் ஒழுங்கமைத்து விட்டு சொன்னோம், எங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் தாங்க அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு என்றால் சொன்னார்கள், ப்ரொபோசலை நீங்க எழுதுங்க, நீங்கள் படிப்பிக்க வர்றவனுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும், என்ன செய்யணும், இதெல்லாம் எங்களால செய்ய முடியாது, நீங்களாம் அங்க பேச வேணும், எடுத்து தரங்கண்டா. அது கடைசியில வரையும் ப்ரொபோசலும் வரையில. அதுக்கிடையில தலைவரை மாற்றி விட்டார்கள். எல்லாம் அவ்வளவுதான். அங்கால இருக்கிறவனுக்கு என்ன சொல்றவன்ட்டு புரிய மாட்டேன்னுட்டுது. அப்ப இது அப்படியே கால் நீரா போயிட்டு.
இவ்வாறு அந்த குறைபாடு நம்முடைய இனத்தில் இருக்கின்றது. ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஒன்றை வரையுங்கள் என்று சொன்னால் அதை செய்ய மாட்டார்கள். அப்படியான குறைபாடுகள் இருக்கும் பொழுது நாங்கள் இதுதான் அந்த பின்தங்கி வைத்திருக்கின்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாகத்தான் நான் பார்க்கிறேன். நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் கூறுகின்ற விடயங்களை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். சிவா கட்பட்டிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள், வாருங்கள் சுருக்கமாக கூறுங்கள். இன்னும் 25 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. எனவே நண்பர்கள் சுருக்கமாக உடைய கருத்தை கூறி வணக்கம் வாங்க கூறுங்கள். நீங்க எடுத்திருக்கிற தொழில் கல்வி உண்மையில எங்களை வடக்கு கிழக்கில உள்ள இளைஞர்கள் கிழக்கு உண்மையில எனக்கு தெரியாது. வடக்கில உள்ள இளைஞர்களை பார்த்தால் என்ன, சந்தித்தால் என்ன, அவர்கள் இந்த தொழில் கல்வி என தொழில் செய்வதிலேயே ஆயத்தம் இல்லாமல் அதை முதல் அந்த நிலையை மாற்ற வேணும். அதை புலம்பெயர்ந்த நாங்கள் தான் அதை மாற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இங்கிருந்து நிதியை அனுப்புவோம், அவர்களுக்கு அந்த தொழிற்கல்வி செய்திக்கு போவது. இப்ப நான் எல்லாம் அந்த நாட்கள் 77ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டுல ஒரு வெளிநாட்டுக்கு போனா இப்படி வெல்டிங் எலக்ட்ரிசிட்டி வேலைக்குத்தான் இருக்கின்றதுக்காண்டிய வெல்டிங் கோர்ஸ் கொண்டு போனாங்க. ஏனென்றால் நாங்கள் போய் ஒரு வேலை செய்ய வேணும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. வேலை செய்தால்தான் சம்பளம் பெறும், எந்த நாட்டுக்கு போனாலும் தொழில் தெரிய வேணும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அங்கத்த இளைஞர்கள் மத்தியில இருக்கிற பிரச்சனைய அண்ணா கூப்பிடுவார், அக்கா கூப்பிடுவார், மாமா கூப்பிடுவார் வெளிநாட்டுக்கு. அது படிக்கவே தேவையில்லை, போனால் அங்க அவையெல்லாம் முளைக்கணும், நாங்களும் முளைக்கிறோம். நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம் என்றது அவர்களுக்கு தெரியாது. அந்த நிலைதான் முதல் இதற்கு பிரச்சனை. அதுக்கு ஆரம்பம் நாங்கள் தான் அந்த நிலையை உருவாக்கின்றார்கள். ஆனால் இப்ப நாங்கள் எங்களால இப்ப கூடாது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் புலம்பியன் அங்கே இப்ப கட்டடங்கள் கட்டப்படுகின்றது. ஆனால் அங்கே போய் பார்த்தால் தான் தெரியும், அங்கே மாவுள் வதிக்கிறதுக்கு சிங் பூட்டுறதுக்கு எல்லாம் சிங்கள தொழிலாளர்களை தான் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்குத்தான் அது தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அங்கே வேலை கொன்றாய்க்கா வச்சிருக்கிற பெரிய ஆட்களே சொல்லுகிறார்கள், அவர்களைத்தான் கொண்டு இது கூட்ட ஃபிட் பண்ண வேணும், இந்த மாவுள்கள் அவர்களெல்லாம் வடிவாப்பதிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இவர்களும் நாங்களும் பணத்தை கொடுக்கிறோம், அது அவர்களை கொண்டாலும் செய்யட்டும் வடிவாக. ஆனால் நாங்கள் எங்கள் இளைஞர்களை இந்த நிலையை பற்றி சிந்திக்கிறேன், அதை மாற்ற வேண்டும். அந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். நான் ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறேன், என்னன்னா நாங்கள் இந்த பாடசாலைகளுக்கு இங்கே இருந்துதான் பாடசாலை பழைய மாணவர் என்று பாடசாலை கல்விக்காண்டியே சிலவழிக்கிறோம், அங்க கட்டடம் கட்டுறோம் இதன்றோம். ஆனால் இந்த ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கிராம ரீதியாக இந்த இளைஞர்களுக்கு தொழில்நுட்பத்தையும் ஆங்கில அறிவையும் தனியார் துறையாக ஊட்டக்கூடிய வழிகளை நாங்கள் ஏன் செய்யக்கூடாது? அதுதான் நல்ல கேள்விதான். நாங்கள் கட்டின கட்டிடத்துக்கு பெயிண்ட் அடிக்கவும் அதுக்கு மேலால மெத்த பள்ளி பாடசாலை கட்டினால் அதை விட முகப்பு கட்டி எல்லாம் பாடசாலைக்கு எல்லாம் நிறைஞ்ச முகப்பு கட்டுறது, முகப்பில இருந்து அடுத்த முகப்பு கட்டுறது, அப்படி செய்கிறது. நாங்கள் இப்படி சிந்திக்கிறோம் இல்லை. இதைத்தான் நான் எல்லாரோடமும் கேட்கிறேன், நேர்குணமாக கேட்கிறேன். இப்படியானது ஏன் நாங்கள் ஊக்குவிக்க கூடாது? இந்த பாடசாலைகளுக்கு நாங்கள் கிராமந்தோறும் இந்த ஆங்கில அறிவையும் தொழில்நுட்ப இதையும் நாங்களே தனியாக கொண்டிச்சு நாங்கள் செய்ய முடியாது. செய்தோம் என்றால் இந்த இளைஞர்களுக்கு அங்கேயே தொழிலை செய்து நல்ல கொழும்புல இருந்து வாரவருக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட அரைவாசி காவாசி சம்பளம் தான் அங்க உள்ளவர்கள் எடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வேலை வடிவா தெரியாது, அவர்களுக்கு உதவியாகத்தான் இருக்கிறார்கள். நான் இது இங்கிருந்து கட்டிடங்கள் கட்டுறவர்கள் கூட ஏசி அதுகள் பூட்டுறதுக்கு இப்போது சிங்கள தொழிலாளர்களை நாடுகிறார்கள், கொழும்பில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் சில சேர்க்க வேண்டிய கரவேறிட்ட நீங்கள் இதே ஆன்லைன் இதுகள்ல வேலைக்கெல்லாம் எடுக்கிறீங்க, ஏன் கொழும்பில அதற்கு ஆங்கில அறிவு இருக்குது, யாழ்ப்பாணத்துல உள்ளதை இல்லை. இதெல்லாம் அடிப்படையில நாங்கள் கதை இப்படியே சொல்லி போட்டு நாங்கள் விட்டுறோம். இந்த நிலையை நாங்கள் மாத்திரம் என்றால் எங்கள் இளைஞர்களை பல வழிகளில் அங்கே உழைக்கத்தக்க ஒரு ஆசையையும், அங்கே உழைத்தால் இங்க உழைக்கிற மாதிரி உழைக்கலாம் என்பதையும் கொண்டெல்லாம். ஆனா அது அந்த நிலைக்கு எங்களால் நாங்கள் கதைக்கத்தான் முடியும். எங்கிட்ட இருக்கிற நிதி இந்த
உதவிகளை செய்ய விரும்புபவர்கள் சேர்ந்து செய்தால் நல்லா இருக்கும். வேறு குணகட்டம் பதிலே எதிர்பார்க்கு. நன்றி ஐயா. நன்றி சிவா, உங்களுடைய நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இது நேர்வர்களே, நாங்கள் மற்றவர்களை உள்வாங்கிக் கொண்டு உங்களிடம் வரலாம் என்று நம்புகிறேன். புனிதா அம்மா, வணக்கம். வாங்கோ, நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடங்கள். வணக்கம் தம்பி. வணக்கம். என்னன்னு கேட்டால், அங்க இருக்கிற இளையோருக்கு முதல் இந்த வெளிநாட்டு மோகத்தை முதல் நிறுத்தினா எல்லாம் சரியாகும். எங்கடையாக்களே ஒரு குணம் இருக்குத்தானே தம்பி. படிச்சா டாக்டர், இன்ஜினியர், லோயர், அக்கௌண்டன்ட், இதுதான் பதவி. மற்ற தொழில் செய்யற வேலை கீழ்த்தரமா பாக்குறது, கதைக்கிறது, விமர்சிக்கிறது, எத்தனை துறைகள் இருக்கின்றது. இவங்க புலம்பெயர் தேசத்துல விரும்பின துறையில படிக்கலாம். அது யாரும் தரக்குறையாவோ தொழில் செய்யற வேலையோ வெறும் கதைக்கிறது. ஆனா அந்த நாட்டுல ஒரு பழக்கம் இருக்குது, தரக்குறைவா கதைக்கு. அடுத்தது இளையோருக்கு வந்து வெளிநாட்டு மோகம். என்ன செய்யுங்க தம்பி, நான் ஓயில் எடுத்துட்டு இருக்கிறேன், பொருள் போறேன். யார் எடுக்கணும்? சித்தப்பா எடுப்பேன், பெரியப்பா எடுப்பேன், அக்கா எடுப்பேன், அத்தான் எடுப்பேன், மாமா எடுப்பேன். ஒன்று இருக்கிற அந்த சமூகம் நாளைக்கு கட்டு சீரழிஞ்சு தானே போகுது. இப்ப இந்த ஓயிலோட பள்ளிக்கூடம் இடைநிறுத்தப்படுற அந்த இளையோர் வந்து நாளைக்கு ஒரு வேலை ஒன்றுக்கு போயிடும், கூலி வேலைக்கு போய் கையில காசு வருது, 4 ஃப்ரெண்ட்ஸ் சேரிக்கணும். அவ என்ன செய்யணும்? சமூகத்துல நாளைக்கு அவ ஒரு தேச விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு குற்றவாளிகளா போயிடும். இப்படியான தொழிற்கல்வி. அதுக்கு முதல் அவைக்கு இந்த ஆங்கில புலமையல் வேணும். அப்ப அதுக்கு அவைகளுக்கான பயிற்சி வகுப்புகளை, ஆங்கில வகுப்புகளை நடத்தணும். அதுக்கு அவை வசதி உள்ளவைக்கு ஓகே. இல்லாதவைக்கு என்ன சொல்லணும்? இலவசமா கொடுக்கணும். எத்தனையோ படிச்சவே இருக்கிறான். தாயகத்துல நல்ல கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள். இப்ப அந்த ஐயா சொன்ன மாதிரி என்ன தமிழனுக்கு ஆங்கிலம் தெரியாததான் எடுக்கிறேன் வேண்ட கதை. ஒரு காலத்துல இலங்கை அரசாங்க பதவிகள்ல பதவிகள் 70க்கு முதல் அன்னைக்கு நாங்கள் பிறக்காத காலங்கள் எல்லாம் நல்ல நல்ல பதவிகள்ல இருந்தவர்கள் தமிழர்கள். அப்படியான தமிழர் இன்னைக்கு ஆங்கிலம் தெரியாண்டு கதைக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா எங்களை இனமும் ஒட்டுமொத்தத்தான் விட்டு கொண்டிருக்கு. வேட்டிக்கு போட்டி அண்ணா சொன்ன மாதிரி சாப்பாட்டு கடைகள் போடுறது, மற்றது இந்த திருவிழாக்கள் நடத்துறது. இப்ப இந்த சமூகம் சார்ந்து இளையோர் சார்ந்து இந்த இளையோர் இப்படி திரிகினம் அதுல போய் கதைச்சோ, மற்ற ஊர்ல இருக்க கிராம சோர்மை, கிராமத்துல இருக்கிற அந்த வீடுகள் தோறும் அவைகிற பிரச்சனைகளை போய் கலந்துரையாடி இந்த கல்வி கற்றுக்கணுமா, இந்த இளையோர் என்ன செய்யணும், தொடர்ந்து படிக்கணுமா, விட்டுட்டோமா அப்படின்னு சொன்னா அவைக்கான தொழிற்கல்விக்கான வசதிகள் அதுகளுக்கு செய்யறதுக்கு இவர்களுக்கு ஒரு கலந்தாய்வு மாதிரி கலந்துரையாடல் ஒரு கூட்டம் மாதிரி நடத்தி இளையோரை கூப்பிட்டு நீங்கள் இப்படி கல்வியோட நிறுத்தினால் உங்களுக்கான தொழில் வசதிகள், பயிற்சிகள், அந்த வகுப்புகள் இருக்குது, தொழில்நுட்ப இதுகள் கல்லூரிகள் இருக்கு, நீங்க அதுகள்ல நஞ்சு கொண்டு உங்களுக்கான தொழில்களை கற்றுக்கொள்ளலாம் அவையில ஊக்கப்படுத்தவும். அதுகளெல்லாம் செய்யறதில்லை தான். ஆளாளுக்கு திருடி பொக்கெட்ல போட்டுக்கொண்டு தாங்கள் மாடி கட்டி கோடி 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 கட்டி கொடி ஏத்தி அங்க கோயில் கோபுரங்களும் கட்டி வளைவுகளும் கட்டி கொண்டு தானே இருக்குது. அப்ப எல்லாரும் கல்வி கற்றவையால் பின்னுக்கு இருக்கிறதே சித்திக்கும். இந்த கிராமத்துல இப்ப எத்தனை கல்வி கற்ற மாணவர் இருக்கணும், எத்தனை பேர் விடுபட்டவை இருக்கணும், எத்தனை பேர் உயர்கல்வியில போய் அங்க கல்வி கற்றுக்கொண்டிருக்கணும். அதையெல்லாம் அந்த கிராம சோர் எடுத்து கதைக்கணும். கதைச்சு செயல்பட்டா எங்கத்தை தூக்கி விடலாம். இன்றைக்கு இந்த விடுதலை புலிகள் போராட்ட காலத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசு இருந்தாலும் எல்லாம் சரியத்தான் நடந்தது. அத்தனை கட்டாயமும் சரியத்தான செயல்பட்டது. இன்னைக்கு கல்வியற்ற உங்களுக்கு இந்த எங்களோட கிராமம் தோறும் உங்களுக்கு அந்த உங்களோட சரியான செயல்பாடுகளை நீங்கள் செய்தால் அந்த இளையோரை சரியா பலப்படுத்தலாம். அடுத்தது வந்து இந்த நாட்டுல ஒரு வேலைக்கு போனா இன்னத்துக்கு அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஒரு வேலையா செய்ய அவர் சரியா செய்கிறாரான்னு தெரிய வேணும். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஒரு குறை டைம் இந்த இதயம் எடுத்துக்கொண்டால் எலக்ட்ரிஷியன் இந்த மேசன் வேலை செய்ய போறது கூட சரியான வேலையை செய்ய தெரியல. எத்தனையோ பேர் கலைக்கிறத சொல்லணும், அவை செய்தது புள்ள வீடுகள் செய்தது அப்படின்னு கேட்டா சரியான அவைக்கு பயிற்சிகள் இல்லைன்னு சொன்னா தாங்கள் லட்சப்பட்டு தானே செய்கிறது. சில பேர் வீடு கட்ட போறவங்க தண்ணியை பார்த்து போட்டு தண்ணியா அவை எல்லாத்தையும் புரட்டி அடிக்கிறாரு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு வளமா இருக்கணும்னா தொழிற்கல்வி முக்கியம். ஒவ்வொரு துறையிலும் இருக்கு. அந்த உயர் கல்விகளை விட மற்ற சாதாரண கல்விகள் இருக்கு. அதுல கற்று நிறைய வாழலாம். பேசி மெக்கானிக், மற்றது இந்த ஃப்ரிட்ஜுகள் திருத்துறது, இப்ப அவங்க வாஷிங் மிஷின் எல்லாம் கூட பாய்க்கணும். அப்ப அதுல எல்லாம் திருத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மொழி பிரச்சனையும் இருக்குது. அந்த வழிகளையும் இளையோருக்கு செய்து கொடுத்து அவைகளுக்கான கலந்துரையாடல் கூட்டங்களை ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டு அந்த கிராமம் தோறும் அதை செய்து அந்த இளையோரை கொண்டு வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. சிறப்பு, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அவர்கள் இப்ப இதுல ஒரு குறிப்பான ஒரு விடயம் 2 புனிதா அவர்களும் சரி சிவா அவர்களும் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும் உலகமே ஒரு சுருங்கிய உலகம். உலகத்தையே கையிறக்க தொலைபேசியில் பார்க்கக்கூடிய எல்லாமே இருக்கின்றது. வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பாருங்க, இந்தியாவை எடுத்தீர்கள் என்றால் வேலை வாய்ப்புகள் எல்லாம் எவ்வளவு வேலை இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலை செய்கிறார்கள். என்னோட எல்லாம் நாளாந்தம் கூட்டங்களில் வரும் பொழுது அங்கிருந்து வருவார்கள்.
அப்ப அவர்களால் இப்படி சாதிக்க முடியும் என்றால் ஏன் எம்மினத்தால் இப்படி சாதிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி. அதாவது ஆங்கிலம் இல்லாதது ஒரு பிரச்சனை என்றதை இருவருமே சுட்டி காட்டியிருந்தார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்ன்றதை நம்ம அதே சொல்லிடுறேன். ஆங்கிலம் ஒரு சிக்கலான கேட்டா இல்லை, ஏன்னு சொல்லித்தார. ஆங்கிலம் என்ற மொழி 5ஆம் நூற்றாண்டில் உருவான மொழி, 5ஆம் நூற்றாண்டில் உருவான மொழி. அதற்கு பின்னர் அதை வளர்ச்சி அடைந்தேன். இப்பொழுது தமிழர்களை பார்த்து கேட்கிறேன், கல்லணை கட்டின சோழனும் தஞ்சை பெருங்கோயில் கட்டின சோழனுடைய பொறியியல் துறை கல்வியை பார்த்து உலகம் வியக்கிறது. ஏன் இது எவ்வாறுதான் இவர்கள் இந்த இவ்வளவு ஆண்டுகளாக இருக்கின்ற கல்லணையையும் ஒரு நீர்த்தேக்கத்தையும் ஒரு அத்திவாரம் இல்லாத ஒரு கோயிலையும் 1000 வருஷமா அப்படியே நிமித்தி வச்சிருக்கிறானே, இது எப்படி நடந்தது? அந்த பொறியியல் அவனுடைய பொறியியல் அறிவை சிந்திக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது பாருங்கள், ரஷ்யாவில் ஆங்கிலத்தில் படிப்பிக்கவில்லை தொழிற்கல்வி, ஜப்பானில் ஆங்கிலத்தில் படிப்பிக்கவில்லை, சீனாவில் ஆங்கிலத்தில் படிப்பிக்கவில்லை, அருகில் இருக்கிற இங்கிலாந்து அருகில் கூட பிரான்சிலும் ஆங்கிலத்தில் படிப்பிக்கவில்லை. ஆனால் தொழிற்கல்வியிலும் அவர்கள் தேவையை நிறைவு செய்கிறார்கள். என்றால் மொழி அல்ல ஒரு விடயம். நாங்க தமிழ்ல கூட தொழிற்கல்வியை படிப்பிக்க முடியும். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சால் அவன் செய்ய போறான். நீங்கள் அப்கிரேட் செய்யணும். இப்ப ஒண்டி வரும் இந்த இப்பொழுது உருவாக்கப்படுற விஷயங்கள்ல பல மொழிகள் போட்டு வர்ற அனுப்புவாங்க. இப்பொழுது பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ஏர் கண்டிஷனர் எடுக்கிறேன்னு சொன்னால் பல மொழிகள் இருக்கும். அதுல முக்கிய மொழிகள் எல்லாம் இருக்கும். அதே அவனை அந்த மொழியில வாசிக்கிறான். அதுல வேணா தமிழ் இல்லாம இருக்கலாம். ஒன்று அதை தமிழ்ல மொழிபெயர்த்து விட்டால் அவன் தமிழ்ல வாசிக்க போறான். அவ்வளவுதான். ஆங்கிலத்துல அவனுக்கு அந்த ப்ரோஷரை வாசிக்கிறதுக்கு தான் அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றதை தெரியத்தான் வேணும். அதை தமிழ்ல மாத்தலாம். ஆகவே தொழிற்கல்விக்கு ஆங்கிலம் இல்லைன்னு சொன்னா என்ன, ஜெர்மன் டெக் வானிடெக்ல ஜெர்மன்காரன் இங்கிலீஷ்ல படிப்பிக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதை நாங்கள் தமிழ்ல படிப்பிக்க முடியாதுன்னா படிப்பிக்கலாம். இப்பொழுது நான் ஒன்றே சொல்லுவேன், இந்த சமாதான அதாவது ஒரு நிலரசு இயங்கிய காலத்தில் எங்களுடைய மருத்துவர்கள், போராளி மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த அனைத்து விடயங்களிலும் பயிற்றப்பட்டார்கள். யார் என்று சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல வைத்திய கல்வி பேர் படித்தார்கள். அவர்கள் தமிழ் தான் அவர்களுக்கு படிப்பிச்சு கொடுத்தார்கள். அவர்கள் ஆங்கிலம் படிச்சுதான் படிக்கணும் என்று இருக்கவில்லை. பல துறைகளை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணினோம் அங்க. அதாவது அங்க இருக்கக்கூடியவர்களிடம் இந்த துறைசார் வல்லமைகளை அப்படியே மாற்றி விடுகின்ற ஒரு வேலை நடந்தது. அந்த மாற்றி விடுகின்ற எல்லாம் அவர்கள் தமிழ்ல தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதை புரிந்து கொண்டா சரி, என்ன விஷயம் என்றது அப்படியே செய்யறதுதான். அவே ஒரு மொழி ஒரு சவால் என்றது எங்களுக்கு ஒரு மைண்ட்ல வந்துட்டுது. ஆங்கிலம் எங்களை ஆளுமை செய்யறது. ஆங்கிலமே 5 வருஷம் ஒரு 15 ஆண்டுகள் இருக்கிற ஒரு மொழி. அவே அது இன்றைக்கு கால வச்சு நிற்கிறது உலகத்துல என்றது வேற ஒரு விஷயம். ஆனால் இதை எங்களுடைய மொழியிலேயே முழுமையாக மாற்றி செய்ய முடியுமென்றா முடியும். அதுக்கு ஒரு இன்றைக்கு தானே எல்லாத்தையும் தமிழ்ல இலகுவா மாற்றியும் தரும். அவை நாங்க செய்யலாம். அவை மொழி ஒரு சவால் என்று நாங்க அப்புறம் சொல்லக்கூடாது. மொழியை கடந்து மனநிலையை எப்படி மாற்றுவது? இப்ப மொழி ஒரு சவால் என்று பார்க்கக்கூடாது சொல்லுவீர்கள். இனி எந்த துறை வேலையாக இருந்தாலும், பெயிண்ட் அடிப்பதிலிருந்து பிளம்பிங் செய்வதிலிருந்து அதே ஒரு சமமாக ஒரு நல்ல ஒரு தொழிலாக பார்க்கிற அந்த மனோநிலையை எப்படி மாற்றுவது? இல்ல அதான் உண்டு. இப்ப நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு முதல் என்னுடைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கு அழைத்திருந்தேன். அவர் கனடாவில் இருக்கிறவர் ஒரு நிறுவனத்தை நடத்துறார். வந்தார்கள், பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்த எல்லாத்தையும் பார்த்தால் 1 வருஷம் 2 வருஷம் தான் கனடாக்கே வந்து அவர்களுக்கு வேலை தேவைப்படுகிறது. ஒருவர் வேலை கொடுக்குறார். அப்ப இவர் அவருக்கு பெயிண்டிங்கை பழக்கி கொண்டு வந்து வச்சு பெயிண்ட் அடித்தாங்க. நான் அவரோட எல்லாரும் பேசினேன், எவ்வளவு காலம் வந்திருக்கேன். அப்ப நான் சிரித்தேன், அடே இதே வேலையை ஊர்ல சேர்த்தீங்கன்னா இதுல பாக்க நிறைய காசு உழைச்சிருப்பீங்கடா. அப்ப அது என்ன என்று சொன்னால் இங்கே வேற வழி இல்லைன்னு வந்துடுறார்கள் எல்லாம். அப்ப இதே இப்ப இங்கே கிடைக்கவில்லை இவருக்கு. இன்னொன்று அவர்களுக்கு கையில காசு கொடுத்தா காணும், இதா கொடுக்க தேவையில்லை. இப்ப இவருக்கு உரிமையாளருக்கு அது லாபம் ஒன்று இருக்கிறது. இந்த வகையில அவர் செய்து கொண்டார். ஆகவே இப்ப ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், ஒரு தொழில்துறை நிறுவனம் உருவாக்கப்பட்டு அதுல நாங்கள் பயிற்சியில கொடுத்தோம்னா இப்ப ஒரு அப்கிரேட் நடக்கும். அப்கிரேட் நடக்கின்ற பொழுது மேலதிகமாக இப்ப எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும், உயர்தர கல்வியா இருந்தாலும் அப்கிரேட் நடக்கின்ற பொழுது நாங்கள் மேலதிகமாக கற்றுக்கொள்கிறோம். அவ்வளவுதான். அப்ப இப்ப நான் ஒரு ஏர் கண்டிஷனருக்கு அவனை பழக்கி அனுப்புறேன்னு வைங்க, புதுசா ஒரு ஏர் கண்டிஷன் வந்துட்டுது, அவனுக்கு அதுல ஒரு குழப்பம் பெறும் சொன்னால் அவனுக்கு ஒரு அப்கிரேட். அதுல நாங்கள் அவனுக்கான அந்த கல்வியை ஒரு ட்ரைனிங், மேலதிகமான ஒரு சின்ன ட்ரைனிங் தான், இதை கொடுத்து போட்டு செய்யலாம். அவே இப்ப நாங்க என்னன்னு சொன்னால், முதல் எங்கள்கிட்ட ஒரு வீல் இருக்குதா, நாங்கள் இந்த மாற்றத்தை தாயத்தில் உருவாக்க போகிறோம், இளையவர்களை இந்த தொழில்துறைக்கு கொண்டு வர போகிறோம், அவர்களை படிப்பிக்க வைக்க போகிறோம், அவர்களுக்கான தொழில்துறையை உருவாக்கி கொடுக்க போகிறோம் என்கின்ற சிந்தனை எங்களிடம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கின்ற பொழுது சவால்கள் வரும்.
சவால்கள் வரும். அந்த சவால்களுக்கான தீர்வுகளும் நாங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். சவால்களுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த மாற்றங்கள் இப்ப நாங்கள் எடுத்த உடனே இந்த நான் சொன்னேன் 30% ஒரு வீதிகளுக்கு வருகிறது உழவல் என்று அவ்வளவும் பெறப்போறில்லை தொழிற்கல்விக்கு. ஆனால் அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையினரை கொண்டு வந்துட்டோம்னு வைங்க. இப்ப இன்னொன்றுமே இருக்குது, ஏ லெவல் படிச்சுட்டும் யூனிவர்சிட்டி போகாம இருக்கணும்னு இருக்காங்க. அவை ஓ லெவல் மட்டும் நான் சொல்லவே இல்லை. இப்ப ஏ லெவலும் ஓ லெவலையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 60% இந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருப்பார்கள். இவர்களுக்கான தொழிற்கல்வியை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கு. இந்த தொழிற்கல்விகளில் முதல் அடையாளம் காணப்பட வேண்டும், என்னென்ன அதிக தேவைகள் இருக்கிறது, என்னென்ன இதுகளில் அதிக தேவை இருக்கிறது, அங்கிருந்து அந்த தொழிற்கல்வியுடைய ஆரம்பிக்கலாம். என்னென்ன விடயங்களில் அதிகமான வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள், அதை பிறகு நிறுவனமயப்படுத்தி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை நாங்கள் வழங்க ஆரம்பித்து அவர்கள் உழைக்க ஆரம்பித்தனர். என்ன இந்த மையங்களுடைய ஒரு தேவைன்னு சொல்லுகிறேன். இப்ப தனித்தனிமமாக பலர் வேலை செய்கிறார்கள் அந்த தொழிற்கல்வி. என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இப்ப என்னட்ட ஒரு வர்ற ரெண்டைக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு வைங்க தாயத்துல, அவருக்கு நான் சம்பளம் கொடுத்து விட்டேன்னால் அவன் என்ன செய்யறான்னா போய் அதை அவளத்தையும் குடிச்சு போட்டு அவன் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போறதில்லை. ஏன்னா கையில காசு இருக்கு, அது முடியும் வரையும் அவன் அப்படியே தீர்றான். பிறகு காசு தேவைப்படுகின்ற பொழுது மட்டும்தான் வேலைக்கு போறான். ஆனால் தொழில் மையங்கள் அப்படி அனுமதிக்காது. ஏன்னா அவருக்கு தொடர்ச்சியா வேலை கொடுத்து அவர் வரையில்லைன்னு சொன்னால் அவரை அந்த இதுக்கால தூக்கி வெளியில விட்டுரும். வெளியில விட்டா அவர் திருப்பியும் சிக்கலுக்குள்ள வருவார். அதனால என்ன செய்வார்னு சொன்னால் அவர் முழுமையாக வேலை செய்ய சூழலுக்கு வருவார். அவர் வேலை செய்கின்ற சூழலுக்கு வருகின்ற பொழுது இன்னொன்று வரும், இவ்வாறான இந்த போதை வஸ்துக்களை போக முடியாத ஒரு சூழல் வரும். போனா இங்க வேலை வாய்ப்பு போடும். அப்ப மெல்ல மெல்ல நாங்கள் இதுகள்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கும் இது ஒரு வழித்தடமாக அமையும். இன்னொன்று இருக்கிறது, இந்த தொழில் மையங்களை நாங்கள் வறுமையாக இப்ப இடத்துக்கு இடம் இது வேறுபடும். யாழ்ப்பாணத்துல போய் செய்தோம்னால் இதுக்கு வர்றாக்கள் குறையலாம், வன்னியில போனோம்னா கூடலாம், மட்டக்களப்புக்கு போனோம்னா இன்னும் அதிகமாக வரலாம். ஏன்னு சொன்னால் அங்கே இந்த தேவைகளை புரிந்தவர்களும் இதுக்கு வருவதற்கு தயாராக இருப்பவருடைய எண்ணிக்கை மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடும். அதுக்கு மனநிலை தான் காரணம். இந்த மனநிலைகளை மாற்றி அமைப்பதற்கு முதல் எங்கே ஒரு புள்ளியில் ஆரம்பிக்க வேண்டும். சரியான இடத்தை தெரிவு செய்து ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அது மட்டக்களப்பாக இருக்கலாம், வன்னியா இருக்கலாம், இந்த இடங்களில் தொழிற்கல்வி ஆரம்பிப்பது. பின்னர் யாழ்ப்பாணத்துல தொடங்கித்தான் தொழிற்கல்வியை போனோம் என்றால் நாங்க சிக்கல்களை வருவோம். என்று சொன்னா அங்கதான் நீங்க சொன்ன அந்த மனநிலை இல்ல இருக்கக்கூடிய சவால், அங்க இருக்கிறவர்களெல்லாம் கதை சொல்லியே இப்படியே நாங்கள் முடக்கி வைத்திருக்கிறோம். அதை விட்டு இதை கடந்து இதற்காக வரக்கூடியவர்களுடைய மாவட்டங்களை தெரிவு செய்து இந்த தொழிற்கல்விகளை வழங்குவது. இப்ப பிறகு அவர்களே அங்க இப்ப வன்னியில் இருக்கிறவர்கள் கொண்டு யாழ்ப்பாணத்துல வேலை செய்ய வைக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. அப்படி கொண்டு வர வழிகிட்டம் என்று சொன்னார். அப்ப திட்டமிடல் என்பது முக்கியமானது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் நகர்த்துகின்ற பொழுது திட்டமிடல் முக்கியமானது, எங்கு ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியமானது. இப்ப இதை சொல்லிட்டு உடனே போய் யாழ்ப்பாணத்துல கடை விரிச்சு போட்டு சரியா வர இல்லை இவங்க பேசினாங்கன்னு சொன்னா அதுவும் தப்பு. அதனால தான் ஏனைய விடயங்களை சொன்னேன்னு சொன்னால், யாழ் உபவேந்தர் சொல்லவில்லை யாழ்ப்பாணத்தில் தொழிற்கல்வி நிறுவனம் போட போறேன், அவர் எனக்கு சொன்னது முல்லைத்தீவில் போட போறேன் என்று. ஏனென்று சொன்னால் அவ்வாறான ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அங்க செய்தால் என்னால் அது அங்குதான் இந்த மாணவர்களை நாங்கள் அதிகம் சேர்க்கக்கூடியவர். இதுலயும் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 30% நான் சொன்னேன் ஏ லெவலுக்கு போகவில்லை என்று. அதுல பாத்தீங்கன்னா ஆண்கள் அதிகமாக போகவில்லை. கிட்டத்தட்ட 35-40% ஆண்கள் தான் போகவில்லை, மேல பெண்கள் அதிகம் போகிறார்கள். அப்ப பெண்கள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 20-25% போகவில்லை. அப்ப இந்த இருவரையும் இப்ப பெண்கள் ஆண்கள் ரெண்டு வேலைகளை பிரிக்கக்கூடாது. இருந்தாலும் சில கடினமான வேலைகளுக்கு அந்த மனோபக்குவம் வரும் வரையும் பெண்களுக்கான இன்னும் விதமான தொழிற்கல்விகளை நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஆண்களுக்கான இப்ப யாழ் போதனா வைத்தியசாலை என்றால் போய் சும்மா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம், அங்க முஸ்லீம்களும் சிங்களவர்களும் வேலை செய்கிறார்கள், தமிழர்கள் எடுக்கலையே. முதல் அதை சொல்ற நாங்கள் ரெண்டாவது சேர்த்து பார்க்க வேண்டும், அதுக்கு போதிய வாக்கள் இருக்கிறார்களாண்டு அதை நாங்கள் சிந்திப்பது இல்லை. இப்ப இது பயிற்சி கொடுப்பது என்றால் அதுக்கு ஒரு சரியான கட்டமைப்பு இருக்க வேண்டும், ஒரு பயிற்சி பட்டடை இருக்க வேண்டும். அதை எவ்வாறு உருவாக்குவது? இப்ப 1-2 இருந்தால் போதாது. வடக்கு கிழக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவையா இருக்கிறது, தெற்கிழங்கையில் நிறைய இருக்கிறது. வடக்கு கிழக்கில் அதை எப்படி உருவாக்குவது, யார் அதை உருவாக்குவதால் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கின்றது என்று கூற முடியுமா? இப்ப காசு தரக்கூடியாக சில பேர் இருக்கணும், அவை என்ன செய்யணும்னா அவையெல்லாம் வந்து செய்ய மாட்டணும். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளான் கொடுக்கணும். ஏன்னா அவையெல்லாம் தொழிற்சாலை அதிபர்களை ராஜியை போய் நான் காசாடுறேன் ஏதாவது செய்யறேன்டா சொல்லுங்கன்னால் அதுக்கு நாங்கள் ஒரு ஃபுல் பிளான் கொடுக்கணும். இவர்கிட்ட எப்படி சுருட்டுற சிந்தனையோட கொடுக்க கூடாது. ஒன்று. இரண்டாவது இந்த தொழில் நிறுவனங்கள் இப்ப யாழ்ப்பாணத்திலும் கணக்கு உருவானது ஐடி சம்பந்தமாக உருவாகி இருக்கிறது. நொதர்ன் யூனியாக இருக்கட்டும், அமெரிக்கால சிலிக்கன் வேலியிலிருந்து போய் சிலர் உருவாக்கி இருக்கார்கள். இதெல்லாம் அது ஒரு பகுதி தான். அதை கடந்து அவர்களும் வரவில்லை. நாங்கள் அதை கடந்து போற ஒரு விடயத்தை தான் பேசுகிறோம். என்றால்
ஐடி சம்பந்தமாக என்றால் திருப்பியும் ஒரு வெளிநாடு போவார்கள். ஆகவே அல்லட்டில் அவர்களுக்கு தாயத்தில் அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காதவரை இல்ல. அப்ப தொழில்துறை சார்ந்த விடயங்கள் என்பது வேறு. அந்த தொழில்துறை சார்ந்த விடயங்களில் விடயங்களை தமிழர்கள் இதுவரை செய்திருக்கிறார்களா என்றால் அது சவாலாக தான் இருக்குது. அதுக்கு என்னென்னால் எங்கேயும் ஒரு தலையாறு இல்லை என்று சொன்னால் இது நடக்காது. எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலே தமிழ் சமூகத்தில் விடயங்களை அடையாளம் கண்டு பேசி இவர்களை இணைத்து இதை உருவாக்குகின்ற ஒரு ஒரு மையப்புள்ளி எங்களிடம் இன்று இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் பல விடயங்களை நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணில் தக்க வைப்பது, அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது. இப்ப பாருங்கள், இப்ப சிவா வந்து சொல்லிக்க சொன்னது, இங்கே இருக்கிறவர்கள் கொழும்புல இருந்து கூட்டிட்டு வரான்னு சொன்னால் என்னுடைய பணம் திருப்பியும் சிங்கள தேசத்துக்குள்ள கொண்டே கொட்டி போட்டிருக்கிறான். அது யாழ்ப்பாணத்துல தங்க இல்லை. யாழ்ப்பாணத்தில் தங்கினா தான் அங்க இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கு, அது பொருளாதார வளர்ச்சி என்பது என்ன, அந்த பணத்தை அந்த மண்ணில் நாங்கள் தக்க வைக்க வேண்டும். அப்பதான் அந்த பணப்புழக்கம் அந்த மண்ணில் அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கின்ற பொழுதுதான் அனைத்தும் வளரும். இப்ப நாங்கள் இந்த பணப்புழக்கத்தை அப்படியே சிங்கள தேசத்துக்குள்ள கொண்டே கொட்டி போட்டு நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு தவறு என்கிற புரிதல் எங்களிடம் இருப்பதில்லை. அதனால்தான் இந்த விடயங்கள் நடக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அனுப்புகின்ற பணம் இப்பொழுதும் பெருமளவில் சிங்கள தேசத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறது என்றால் அது அது பல விடயங்களை தவறு. நான் ஒரு சின்ன விடயத்தை சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு பாராளுமன்ற பேசுகிறார், ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை சொல்லி இங்கெல்லாம் ஃபோர்மலின் அடிக்கிறார்கள், அதால இதுக்கு கேன்சர் வரும் என்று பேசுகிறார் பாராளுமன்றத்திலே. ஆனால் இதுதான் சிங்கள தேசத்துக்கும் வருது என்றும் பேசுகிறார். இதுல இருக்கக்கூடிய சவால் என்ன சொல்லுங்கள்? யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது நிறைய பழத்தோட்டங்களை நம்மவர்கள் செய்கிறார்கள். நிறைய பழத்தோட்டங்கள் யாழ்ப்பாணம், அதாவது வடபகுதியில் வன்னியிலும் சரி யாழ் மாவட்டத்திலும் சரி நிறைய பழத்தோட்டங்கள் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இப்ப இங்க இருந்து போற எந்த பழத்தோட்டத்திலிருந்து வருது ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புறையில வவுனியாவை கடந்து எல்லாம் உண்டாத்தான் போகுது. அப்ப நீ அங்க ஒருவனை சொல்லி இவன் கேன்சரை கொண்டு வரான்னு சொன்னால் சிங்கள தேசத்தில் அது ஒரு பேசு பொருளானா என்ன நினைப்பார்கள்? வடபகுதியிலிருந்து வர்றதெல்லாம் கேன்சர் இருந்துட்டு ஒன்றே வாங்க மாட்டாங்க. வாங்காட்டில் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். இதையாவது புரிதலுடன் நாங்கள் கையாளுகிறோமா? எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது, 83 இனப்படுகொலையின் பொழுது எங்கள் பகுதியில் நிறைய திராட்சை உருவானது. அதை விற்பதற்கு இடம் இல்லாம இருந்தோம். $2 $2 கொண்டு விட்டார்கள் எங்களுடைய வீடுகளுக்கு. ஏனென்றால் அதை அனுப்ப முடியாது அங்கால. அப்ப ஏனால் அது அது இதெல்லாம் பணப்பயிற்சிகள், டிராகன் ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி. இது ஆகவே நாங்கள் பேசுவதில் நிறைய அவதானம் தேவை. ஆகவே எங்களுடைய இனம் சார்ந்து பல விடயங்கள் தவறாக இருக்கிறது. அதை நாங்கள் திருத்தி அமைக்கின்ற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. இதை மாற்றி விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய மண்ணில் மக்கள் தங்க வைக்கப்படுவார்கள், வேலை வாய்ப்புகள் பெருகும், மக்களுடைய பொருளாதார நிலை வலுப்புறம். எவ்வாறு இருந்தால் எங்களுடைய மண் நிமிர்ந்து நிற்கும். அவை எங்களுடைய மண் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் பல உப விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அவை கொள்ளப்படவில்லை என்றால் நாங்கள் சவாலுக்குள்ளேயே தொடர்ந்து இருப்போம் என்பதுதான் இந்த விடயத்தினுடைய கருப்பொருளாக நாங்கள் சொல்லிக்கொள்ளோம். உண்மைதான். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது நிறைய சவால். நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். எனவே நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு போன்றோம். நிறைய சவால்கள் இருக்கின்றன என்று தெரிகின்றது. பலர் பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக வேறு வேறு நிகழ்ச்சிகளில் பேசுகின்ற அதே நிலைமைதான் நான் உணர்ந்துகிறேன். அதாவது ஒரு சரியான திட்டங்கள், சரியான பொறுமுறை இல்லாமல் இதை செயல்படுத்த முடியாது. இவர்கள் வடக்கு கிழக்கில் எத்தனை தொழிற்பேட்டைகள் இருக்கிறது. தொழிற்பேட்டைகள் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியினர் அவர்கள் வந்து கூறினார், வெளிநாட்டு மோகம் என்று கூறியிருந்தார். அதை நாங்கள் எவ்வாறு குறை சொல்ல முடியும்? ஏனென்றால் நீங்கள் தொழில் வாய்ப்புகளை அவர்களுடைய படித்த தரத்துக்கேற்ற தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அங்கே இருக்க வேண்டும், அங்கே பங்களிக்க வேண்டும். நீங்கள் சமீபத்தில் ஒரு இது போட்டிருந்தார். நான் ஒரு விடுதியில் போய் வடபகுதியில் தங்கியிருந்தேன்னா அங்கு லண்டன்ல இருந்து ஒருவர் வந்து இருந்து எல்லாருக்கும் வாங்கோண்டு பியர் ஃப்ரீயா எடுத்து கொடுத்து கொண்டு வந்தாராம். தான் கேட்டனா ஏன் இதை செய்றீங்க, நீங்க லண்டன்ல என்ன செய்றீங்கள் என்று. அவர் மிகப்பெரிய வயிற்றுடன் இருந்தாராம். அவர் சொன்னாராம், அங்கே நான் ரெஸ்டாரண்ட் வேலை செய்யறேன். தான் எனக்கு புதுனமா போயிட்டான், ரெஸ்ட்ல வேலை செய்யறேன். இதை நாங்கள் அங்க குடிப்போம், இங்க இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதால வாங்கி கொடுத்து கொண்டு கொடுத்தாரா. இவர் சொன்னார், பார்த்தனா இவருடைய நிலைமையை தப்பா இருக்குன்னுட்டு நான் சொன்னா அங்க போனவங்க எல்லாரும் அங்க ஒரு வாங்கி கொடுக்குறாரு, போங்க கொண்டு எல்லாரையும் அனுப்பி விட்டனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவரை காண இல்லையா. ஏன்னா அவருடைய அவர் சொன்னாராம், இவ்வளவுக்கும் அட்டையில் கிரெடிட் கார்டுல வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரத்துல அவர் ஓடிட்டாரு. இதுதான் எங்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய குழப்பம். நாங்கள் அங்க போறவெல்லாம் பிச்சைக்காரர்கள் நினைச்சு போகிறோம். தாயத்தில் இருப்பவர்கள் அவரோட பிச்சைக்காரர் மாதிரியே நாங்கள் கையாள முனைகிறோம். இதெல்லாம் தவறான அணுகுமுறைகள். அவர்களும் வலுவானவர்கள், அவர்களை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனை இருந்தால் நாங்கள் வளர்ந்து விடுவோம். நிச்சயமாக இந்த விடயத்தை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேச வேண்டும். என்றால்
எப்பொழுதும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது என்றால் எம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். புலம்பதிந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்கள் ஒரு பொறுப்போடு செயல்படுத்த பொழுதுதான் அவர்களும் அதை புரிந்து கொள்வார்கள். இப்ப நீங்கள் கூறியது போல இந்த காடை தூக்கி அவர் விசிக்கிக் கொண்டிருந்தால் அங்கே இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், இங்கே போனால் உழவத்தை உழைக்கலாம், நானும் வந்து காடை விசுக்கலாம் என்றுதான் அவர்களும் பார்ப்பார்கள். இதுதான் எங்களுடைய நிலைமை இருக்கின்றதான் நாங்கள் நேரத்தில் கூறிக்கொண்டு நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். சிறப்பு இன்றைய நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அதே நேரத்தில் நேர்களும் வந்து இணைந்து தங்களுடைய கேள்விகளை தொடுத்ததற்காக அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு தாயகத்தில் தொழில் கல்வியின் அவசியம் தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி. வணக்கம் நேருவர்களே. நன்றி, வணக்கம். இது அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே தொடர்ந்து வருகின்றது பிரதான செய்திகள்.